ஹலோ மம்மி, வலிக்கணும்மா, என்ன பண்ணுறீங்க? வலிக்கணும்மா, என்ன பண்ணுறீங்க? பால் காய்ச்ச போகிறீங்களா? 7 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு தைராய்டுக்கு டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சிட்டு இப்போ பால் காய்ச்ச போகிறேன். காலையில் எப்பயும் தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி 1 டம்ளர் 2 டம்ளர் குடிக்கணும். ரொம்பவும் குடிக்கக்கூடாது. 1 டம்ளர் 2 டம்ளர் குடிக்கணும். குடிச்சாதான் நமக்கு நல்லது உடம்பு. நான் இது கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக யூஸ் பண்ண தண்ணி குடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பால் ஊற்றி வச்சுருக்கேன். மார்னிங் தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது. மார்னிங் தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது. உடம்புல எந்தெந்த பார்ட்ஸ்க்கு நல்லது? எல்லா பார்ட்ஸுக்கும் அந்த தண்ணி போகும், உடம்புக்கு நல்லது. மோஷன்லாம் வராமல் இருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சோம்னா வந்துடும் ஃப்ரீயாக. இன்னைக்கு மாவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவாட்டணும். மாவை போட்டு விட போகிறேன். இந்த கழுவிட்டு கிரைண்டர் கழுவிட்டு போட்டுருக்கேன். தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு வரும் 5ஆம் தேதி மும்பை ஆசாத் மைதானத்தில் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. சுதந்திரமான நேர்மையான தேர்தல் என்ற அரசியல் சாசனத்தின் கோட்பாட்டை தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுடைய செயல்பாடு கேள்விக்குறியாக்கியுள்ளதாக காங்கிரஸ் பாரதிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தலைமை அலுவலகத்தில் நாங்கெல்லாம் பழைய காலத்து கிரைண்டர் தான் வச்சிருக்கோம். அந்த காலத்தில் உள்ளது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வர அந்த சின்ன கிரைண்டரை விட இதுதான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த கிரைண்டர் தான் ஆடுறது. இந்த கிரைண்டர் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்சியில் உள்ள பலவீனங்களை களைய கவனம் செலுத்துவதுடன் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறினார். தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்பே தேர்தல் விதி குறித்து ஆராய்வது முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். தேர்தல் தோல்விக்கான குழுக்கள் அமைக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெரிவித்தார். மகாராஷ்டிர தேர்தலில் எதிர்பாராதது என்றும் அதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அரிசி நேரத்தை கிளஞ்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பாருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் எடுத்தேன். அது மாதிரி 1 செம்பு தண்ணியும் வச்சிருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. தண்ணி நல்ல தண்ணியே 1 செம்பு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து வச்சிருவேன். வச்சுட்டு உளுந்துக்கு அதை தான் ஊற்றி ஆட்டுவேன். நல்லா வரும் உளுந்து. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்துக்கு அதை தான் ஊற்றி ஆட்டுவேன். நல்லா கிளப்பி வரும். உளுந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, உளுந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே களைஞ்சி வச்சுருவேன். ஜில்லுன்னு இருக்கும். இட்லி எனக்கு சூப்பராக வரும். இப்போ கிரைண்டர் கத்துச்சுன்னா அது மேலே தண்ணி ஊற்றிட்டோம்னா கத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு ஆட்டிக்கணும். தண்ணி கொண்டாரு இது சில்லு சில்லு. உளுந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தண்ணியை தான் ஊற்றி ஆட்டுவேன். அப்போதான் உளுந்து நல்லா கிளம்பி. டீயை போடலாம். கிரைண்டர் போட்டு அது பாட்டி போடட்டும். இனிமேல் நம்ம டீயை போடலாம். இன்னும் டீ தூளை போட்டுதாச்சு.
சாமிக்கு பால் நெய்வேத்தியம். காலையில் எப்பயுமே நாட்டு சக்கரை தான் போடுறது மீனை. அவர் போய் பால் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கிறார். இந்த தண்ணி இன்னைக்கு மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக எடுத்துக்கிட்டேன். இங்கே போகிறேன். பிள்ளையார், அன்னபூர்ணி, தனி, மகாலட்சுமி, சிவன், பார்வதி அவங்க குடும்பமாக இருக்கு. இப்போ பாருங்க, இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வைப்போம். புது தண்ணி டெய்லி தண்ணி மாற்றிடணும் சாமிக்கு வச்சுருக்கு. தண்ணி இப்போயே பிடிச்சி வச்சிருக்கீங்களா? டெய்லி மாற்றிடணும். இப்போ பிடிச்சி வைக்கிறது நீ நாளைக்கு தான் எடுப்பேன். இது சாமிக்கு வச்சுக்கேன். இஞ்சியை கழுவிட்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி நிறுத்திட்டியா? இது நல்லா நான் 3 ரோஸ் டீ தூளும் ஏவிடி தூளும் கலந்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம். அப்படி தான் டீ போடுறது. ஏவிடி ரொம்ப கிராக்கியாக இருக்குது, அதனால ஏவிடியில் 3 ரோஸ் ரொம்ப கிராக்கியாக இருக்குது, அதனால இதையும் அதையும் கலந்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வடிகட்டிங்க.
உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுவிட்டு பாருங்கள், நல்லா பதப்பதையாக வருது பாருங்கள். இவர் எப்படி வருதுன்னு பாருங்க. இவர் எப்படி வருது. இந்த ஜில்லு தண்ணி தான் ஊற்றுவேன், ஐஸ் தண்ணி தான் ஊற்றுவேன். ஐஸ் கட்டி போட மாட்டேன், ஐஸ் தண்ணி ஊற்றுவேன். உளுந்து பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்துருக்குன்னு பாருங்கள். நான் ஐஸ் தண்ணி ஊற்றி தான் ஆட்டினேன். பாருங்கள் எப்படி புளிக்கி வந்துருக்குன்னு. ஆடிச்சு அள்ளிடுறேன். அள்ளிட்டு இதே நான் கூட இருந்துச்சுன்னா வடைக்கு எடுத்து வச்சுக்குவேன். சாயந்தரமாக வடை சுடுவேன். வடை 2 சுட்டா இதுக்கு இந்த உளுந்தோட கொஞ்சம் நம்ம பச்சை இந்த மாவு போட்டுக்குவேன். இடியப்பு மாவு போட்டு வடை சுடுவேன். இந்த உளுந்தோட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தனியாக அதில் இடியப்பு மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு வடை சுடுவேன். இது எவ்வளோ நேரம் ஆடணும் உங்களுக்கு? இது ஒரு 20 நிமிஷம் ஆடினா போதும். 20 நிமிஷம் ஆடினாவே எப்படி நல்லா வந்துடும். ஒரு பக்கெட் ஃபுல்லாக வரணும். ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்துடும். நான் போடுறது 6 உலக்கு ரேஷன் அரிசி போட்டேன்னா 1 உலக்கு ரேஷன் பச்சரிசி போடுவேன். ரேஷன் பச்சரிசி தான் போடுவேன். ரேஷன் அரிசி 6 உலக்கு போட்டு உளுந்து அதே எடுக்கிற டம்ளர்லேயே 1.5 டம்ளர் உளுந்து போடுவேன். அரிசி எதில் எடுக்குமோ அதிலே உளுந்து 1.5 டம்ளர் போட்டால் இட்லி சூப்பராக வரும். எங்களுக்கு 7 உலக்கு வேணும். 1 வாரத்துக்கு வச்சுக்குவேன் இந்த மாவு. காலையும் சாயந்தரமும் இதே தான் மாற்றி மாற்றி பண்ணுவோம். எப்பயாவது ரேராது கோதுமை மாவுலாம் அரிசியை போட்டுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பார்த்தீங்கன்னா 7 டம்ளர். நேற்றே நல்லா 5 வாட்டி கிளஞ்சி நல்லா ஊற வச்சுட்டேன். ஆறு உலக்கு ரேஷன் புழுங்கரிசி, 1 உலக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி. அதே உலக்கில் 1.5 உலக்கு உளுந்து. எதில் அரிசி எடுக்கணுமோ அதிலே அளவு நல்லா இருக்கு. இதில் கொஞ்சத்தை வடைக்கு எடுத்துக்கிட்டு மீதியை தான் இட்லிக்கு போடுவேன். கொஞ்சம் ஒரு 2 கை 3 கை வடைக்கு எடுத்துக்குவேன். வடைக்கு எடுத்துக்கிட்டு மீதியை இட்லிக்கு வைப்பேன். நல்லாயிருக்கும் இட்லிக்கு, சூப்பராக பந்து போல் நல்லாயிருக்கும். இனிமேல் மாவு ஆட்டி அள்ளிட்டு கட்டுறேன். உப்பு ஆடையிலே கொஞ்சம் போட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் போடணும். கல்லுப்பு தான் போடுவேன், ஆடையிலே கொஞ்சம் போட்டேன். நைஸாக ஆடணும். அரைமணி இன்னைக்கு காலையில் தோசை மாவு இருக்குது. தோசை மாவு பழைய இட்லி இருக்குது. அதை இட்லி உப்புமா செய்ய போகிறேன். பழைய இட்லி உப்புமாவை செய்ய போகிறேன். அதுக்கு இந்த பழைய அது உப்புமாவை செய்ய போகிறேன். காலையில் என்னென்னா வெங்காய குச்சி தொட்டு வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் இப்படி நீளமாக கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் திறக்கி விட்டுறணும். பட்டை சோம்பெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இதுனா சூப்பராக இருக்கும். இதுதான் வெங்காயத்தூள். இப்போ பாருங்க காட்டுறேன். இந்தமாரி இதெல்லாம் இந்த சின்ன குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது. நான் இந்த குக்கர் வாங்கினதுலேருந்து இதில் தான் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பேருக்குன்னா, நிறைய பேருக்குன்னா பத்தாது அளவு, கொஞ்சம் பேருக்குன்னா இதே போதும்.
இந்த பெருஞ்சோம்பு பட்டை இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். ஏதாவது ஒரு கரண்டி பொரிய விட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு 2 கருவேப்பிலை தக்காளி வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கும். அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். வெங்காயம் நல்லா வணங்கினாவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பெருசு பெருசாக இருக்கணும் வெங்காயம் போட்டு. இது நல்லா பொன்னேரமாக வறுக்கட்டும். இதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழைய வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். குக்கரில் ஒரு விசில் போட்டுடலாம். இங்கே கை இந்த 2 விசில். இந்த மாதிரி சின்ன குக்கரில் ஒன்றா நமக்கு கேஸும் மிச்சாகும். இதோட விசில் ஒரு விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேயிலை காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இது இப்போ விசில் அடங்கின ஒன்றா திறந்துட்டு இதை தூக்கி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும் வெங்காய ஜூஸ். இது பாருங்கள் வெந்துருச்சு நல்லா. வெங்காயம் தானே சீக்கிரம் வந்துடும். இந்த இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு கூட போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட மறந்துட்டேன். முந்திரி பருப்பு போட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு ஒரு 5-6 பருப்பு போட்டால் போதும். நான் போட மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இங்கே வச்சா எல்லாம் எடுத்து தின்னுறேன். அதனால இங்கே வைக்கிறது இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இது தொட்டுக்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். குடிச்சு பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் தான் போட்டேன். இந்த மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய்க்கு பதிலாக இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்க தெளிவாக சொல்லி. வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு இது இலை எல்லாம் போட்டு தாளித்து, அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இது 3 போட்டு அரைச்சி, பச்சை மிளகா, இதான் வெங்காய பஸ். இதுக்கு பதிலாக இது பச்சை மிளகாய்க்கு பதிலாக அது மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அன்றைக்கி பச்சை மிளகா எடுத்துட்டு பச்சை மிளகா போட்டு இல்லை இந்த தோசை வெங்காய பஸ். நீங்கள் மார்னிங் டிஃபன் தோசை, இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை வெங்காய கோஸ். இந்த கொள்ளலாம் இதில் வச்சுருக்கேன் வெங்காய கோஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் காலை பிரேக்ஃபாஸ்ட். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அரிசி நல்லா ஆடிடுச்சு. இங்கே பாருங்கள், இதோட உளுந்து மாவை கலக்கிறேன் பாருங்கள்.
நான் கையில் கலக்காம உளுந்து இதிலே கொட்டிடுவேன். கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணணும் இது, இல்லைன்னா உள்ளே கிளம்பி வந்துடும் வெளியே. போட்ட உடனே கொஞ்சம் தள்ளிடுவேன். எப்படி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்காக பண்ணணும், இல்லைனாக்கா வெளியே வந்துடும் மாவு ஃபுல்லாக. கையில் போட்டு எல்லாம் கலக்கினா சரியாக வருது மட்டும் தான் இதிலே கொட்டி இப்படியும் ஒரு சுற்று ஓட விட்டுறது. ஒரு சுற்று ஓட விட்டால் மாவு ரெண்டும் கரெக்டாக கலந்துடும். இப்போ இதில் அள்ளிடுவேன், இதில் இருந்து கொட்டிட்டு இதில் அள்ளிடுவேன். இனிமேல் அந்த சட்டியில் அள்ளுறேன் கொஞ்சம். இதில் அள்ளிடுவேன். அப்புறம் இப்படியே அள்ளிட்டு இதிலே கரைச்சி வச்சுக்குவேன். உப்பெல்லாம் தான் போட்டாச்சு, சும்மா கையினால் போட்டு சும்மா ஒரு கலக்கிட்டு வச்சுருவேன். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கும். மாவு பாருங்கள், இதுலேயுமா ரெண்டுலேயுமா அள்ளி வச்சுட்டேன். இதை நைட்டு ஊற்றிட்டு மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது 4 நாள் 5 நாளைக்கு இது எங்களுக்கு ரொட்டீனாக வந்துடும். புளிக்க வச்சுருக்கேன், புளிக்க வச்சு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். நைட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இப்போ இங்கே புளிக்க வச்சுருக்கேன். நைட்டு ஓரளவு புளிச்சோன்னா கொஞ்சம் இட்லி ஊற்றிட்டு ஒரு நடை இட்லி ஊற்றிட்டு மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நாளைக்கு காலையில் இட்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.